பரீட்சை பெறுபவர்கள் எப்படி இருக்கிறது எப்போதுமான நிலை? பரீட்சை பெறுபவர்களை பொறுத்த வரைக்கும் எனக்கு திருப்தி நான் எடுத்த ரிசல்ட்ஸ். அதுக்கு மேலதிகமாக இப்படி ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்லேயும் ஈடுபட்டிருப்பேன். குறிப்பாக நான் பேட்மிண்டன் டீம் கேப்டனாக இருந்தேன். நான் ஜெஃப்னா காலேஜில் அண்டர் 20 அண்டர் 18 அதுலேயும் இருந்து கொண்டு இப்படி படித்து ஒரு ரிசல்ட்ஸ் எடுத்தது இப்போ உண்மையில் நிறைய பேருக்கு முன்மாதிரியாக இருக்கலாம், சில பேருக்கு நம்பிக்கை வரலாம். அதை அப்படி பார்க்க எனக்கு உண்மையில் சந்தோஷம். இப்போ வீட்டையும் ரிசல்ட்ஸ் என்றதை பொறுத்த வரைக்கும் ரிசல்ட்ஸ் எடுத்தது சந்தோஷம். இந்த ரிசல்ட்ஸ் அவைக்கும் திருப்தி. அதுக்கு மேலதிகமாக இப்படி எல்லாரும் இப்போ எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் செய்து கொண்டு படிக்கிறே இல்லை. ஆனால் நான் அப்படி இருக்கிறதால அது எனக்கும் ஒரு திருப்தி மாதிரி. அப்படி இருக்கக்கூடிய வேளையில படிக்கிறது, இந்த அணிய வழிநடத்துறது, நீங்க உங்களுடைய பயிற்சிகள செய்றது, போட்டிகள்ல பங்கு பெற்றது. ஒரு சவாலான விஷயமா உங்களுக்கு இருக்கு இல்லையா? உண்மையிலே அணித்தலைவராக இருக்கிறது ஒரு ஒரு கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தானே. நினைக்கிற மாதிரி ஈஸியானதும் இல்லை. ஏன்டா எல்லா பிளேயர்ஸையும் கோஆர்டினேட் பண்ணணும். அதுக்கு மேலதிகமாக நாங்கள் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் காட்டணும். இப்போ எனக்கு வந்து நான் படிக்கிற டைமை எடுத்து அதை பேட்மிண்டனுக்குன்னு செலவழிக்கலை. எனக்கு நான் பிளான் பண்ணியிருக்கேன். எனக்கு இந்த விஷயம் படிக்கிறதுக்கு இவ்வளோ டைம் போதும் என்று சொல்லி எனக்கு எக்ஸஸாக இருக்கிற டைமை நான் பேட்மிண்டனுக்கு போட்டிருக்கேன். பாடசாலை சூழல் இந்த இணைப்பாட விதான செயற்பாடுகளோடு எப்படி உங்களை பரீட்சைக்கு தயார்படுத்த உதவி இருக்கிறது? எங்களுக்கு பேட்மிண்டன் ப்ராக்டிஸை பொறுத்த வரைக்கும் இப்போ எங்களோட ப்ராக்டிஸ் டைம் வந்து பெரும்பாலும் எங்கள் கிளாஸஸ் டைமோடு சேர்ந்து தான் வரும். அப்போ அதுக்காக எங்களை ஸ்கூலில் ஒரு அரேஞ்ச்மெண்ட் செய்து தந்திருந்தவ கிட்டத்தட்ட எங்களை அண்டர் 20 டீமுக்கு மட்டும் ஒரு வேறு டைம் உண்டு. வழமையான ப்ராக்டிஸ் டைமை விட வேறு டைம் கோட் தனியாக புக் பண்ணி கோச்சையும் அரேஞ்ச் பண்ணி எங்களை எங்களோட ஸ்கூல் கோச் கஸ்தூரன் சாருக்கும் இந்த இடத்துல உண்மையில் நன்றி சொல்லணும். என்று சொன்னால் எங்களுக்கு தனியாக பழக்கிறதுக்கும் அவர் ஓமன்ட்டு சொல்லி கோட் எல்லாம் புக் பண்ணி எங்களுக்கு அது தந்தது அது பெரிய உதவி மாதிரி. ஏன்ட்ட சொன்னால் வழமையான ப்ராக்டிஸ் டைமில் எங்களால் போயிடாது. இப்போ அதுக்காக எங்களுக்கு தனியாக ஒரு அரேஞ்ச்மெண்ட் செய்து தந்தது ஸ்கூலில் செய்த ஒரு பெரிய ஹெல்ப். இணைப்பாட விதான செயற்பாடுகளை செய்து கொண்டு சமாந்தரமாக கற்றலையும் வெற்றிகரமாக எப்படி நகர்த்தி செல்வதென்றால் என்ன பதில் உங்களிடம் இருக்கிறது? இதுக்கு வந்து டைம் மேனேஜ்மெண்ட் தான். உங்களுக்கு ஒரு தெரியும் என்னென்ன படிக்க இருக்குது, அதுக்கு எவ்வளோ நேரம் எடுக்கும். முதல்ல படிப்புக்கு அலோகேட் பண்ணிவிட்டு தான் மிச்ச எக்ஸ்ட்ரா கரிக்குலர் வேலை எதுவாக இருந்தாலும் பார்க்க வேணும். அந்த டைம் மேனேஜ்மெண்ட்ன்றது எனக்கு உண்மையில் இந்த ஏஎல் லைஃப்பில் பேட்மிண்டன் போனதால் கிடைச்ச ஒரு அட்வான்டேஜ்னு சொல்லுவேன். ஏன்டா எனக்கு இருக்கிற டைமை நான் என்னென்னத்துக்கு அலோகேட் பண்ணணுமென்ற ஒரு ஐடியாவை எனக்கு தர்றது இந்த இப்படி எக்ஸ்ட்ரா கரிக்குலரில் ஈடுபட்டதால் தான்.